ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப சேஃபாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் க்யூர் ஆகி நல்லா இருக்காங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்கோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சில ரிப்பீட்டடான கமெண்ட்க்கு நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம அதுக்கப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்கோட ரெசிபி பார்க்கலாம். இதில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டோட சிடி ஸ்கோர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்டோட சிடி ஸ்கோர் 15/25. அதே மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் 42%. அதே மாதிரி நிறைய பேர் அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் திரும்ப தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே டேஸ்ட் ஸ்மெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு 10 நாள் ஆகலாம். என்னோட ஹஸ்பண்டுக்கு 20 நாள் ஆச்சு. இதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கான்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியலை. உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டயர்ட்னஸ் எவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. டயர்ட்னஸ் ஒரு மாதம் ஆகியும் இன்னுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு ரொம்ப இல்லை. இது நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட தான் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சீக்கிரமாக சரியாயிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக எல்லாரும் கேட்டது என்ன அப்படின்னா, என்னென்ன டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டமேனிக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட பாருங்கள். அவங்க உங்களோட பாடி கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட்ஸ் தருவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சுகர் இருக்கலாம், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட உடம்புல வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் அவங்க தருவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை விட்டுட்டு மற்றபடி நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கண்ட டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சமையல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருக்கோம். இதை ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி இந்த சூப் பண்ணுறது, கஷாயம் பண்ணுறது, ஆவி பிடிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நானே செஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்தில் ரொம்ப சேஃபாக மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு எங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் கொரோனாவால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் கொரோனாவால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் வேலையை செஞ்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கும் பொழுது மாஸ்க் போட்டுட்டு ரொம்ப சேஃபாக சமையல் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம என்னதான் குழந்தைங்கக்கிட்ட இருந்து தள்ளி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். அந்த டைமில் ரொம்ப சேஃபாக நீங்களும் மாஸ்க் போட்டுக்கோங்க, குழந்தைங்களுக்கும் மாஸ்க் போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. அப்புறம் எத்தனை நாள் குவாரண்டைன் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா 2 வீக்ஸ் குவாரண்டைனில் இருந்தோம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் அக்கா எனக்கு தோல் வலிக்குது, கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, இதெல்லாம் கொரோனா சிம்டம்ஸா சொல்லுங்கள் ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக நான் டாக்டர் கிடையாது. நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் பயப்படாமல் போய் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். எதுக்கும் பயப்படாதீங்க. திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த நேரத்தில் பயம் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் தோண தான் செய்யும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள். டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அது நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா புக்ஸ் ரீட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது மூவி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட மைண்டை நீங்கள் டைவெர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் க்யூர் ஆகி வர முடியும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ். மீதி உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த கஷாயம் பண்ண தேவையான பொருள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு நான் வந்து லைட்டாக இடித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். கூடவே வந்து ஒரு 10லிருந்து 15 மிளகு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இப்போது இது கூட வந்து நீங்கள் வேணும்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இடிக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை மிக்சியில் கூட போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே இடிக்கல்ல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு மஞ்சள் கிழங்கும் போட்டிருக்கேன். மஞ்சள் கிழங்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் தட்டி எடுத்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்படி கஷாயம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கஷாயம் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 2 பேர் குடிக்கிறதுக்கான அளவு தான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிறத போட்டுடலாம். கூடவே வந்து ஒரு 2 ஓம இலை, அடுத்ததாக வந்து ஒரு வெத்தலை வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஓம இலை வெத்தலை இதையும் வந்து நீங்கள் உரலில் தட்டி போட்டுக்கிட்டாலும் சரி. இது கூடவே வந்து உங்களுக்கு துளசி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியமில் வச்சு இதை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 கிளாஸ் தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வற்ற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு 2 கிளாஸ் தண்ணியாக வந்து அது வந்து வத்திருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேனுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கஷாயம் கொதிக்க வைக்கும்போது அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க்கு தான் வந்து நாங்கள் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். இதில் சேர்த்துருக்கிற ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. அதே மாதிரி நம்மளோட ரத்தத்தில் ஆக்சிஜனோட லெவலை வந்து கரெக்டாக வச்சுருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாகவே நீங்கள் வந்து குடிங்க, நல்லா இருக்கும் தொண்டைக்கு. உங்களுக்கு இப்போது கோல்டு, காஃப், அப்புறமா த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா ரிலீஃபாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு கொரோனா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 2 வாட்டி எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு குடிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.